போகும்போது கட்டு காசை கொடுக்காம போயிடாத. ஏய் முதல்ல சீட்டு போடுறா. என்னதான் பண்றேன்னு தெரியல. கமலா ஒண்ணு. ஏய் யார் இவன் மெகா சீரியல் மாதிரி அழுதுட்டு போறான்? ஏன்டா ஏரியாவை துக்கமாக்குற? என் நிலைமை தெரியாம கிண்டல் பண்ணாதீங்க. நிலைமைய சொல்லு. கிண்டல் பண்ணலாமா வேண்டாமான்னு நான் சொல்றேன். நான் இந்த ஊர் ஒரு பொண்ணை லவ் பண்ணேங்க. அவ தாய் மாமன் எங்க காதல பிரிச்சு அவனே கல்யாணம் பண்ணி ஏற்பாடு பண்றான். எப்ப கல்யாணம்? இன்னும் 2 நாளையில. யார் தலைமையில? கவுன்சிலர் தலைமையில. எங்க காதலிக்கு யாருமே ஹெல்ப் பண்ண மாட்டேங்கிறாங்க. உன் காதல நாங்க சேர்த்து வைக்கிறோம். எங்களை நம்புறியா? இந்த உதவியை பண்ணீங்க நான் வாழ்நாள் பூரா மறக்க மாட்டேங்க. உன் காதலியை என் சினிமா தியேட்டருக்கு நாளைக்கு கூட்டிட்டு வர முடியுமா? சினிமா தியேட்டருக்கா? உன் கல்யாணம் தியேட்டர்ல தான். ஆனா கவுன்சிலர் தலைமையில இல்ல, ஒரு பெரிய விஐபி தலைமையில உன் கல்யாணத்தை நடத்தி வைக்கிறேன். அக்கா யார் அந்த விஐபி? யாருடி அது? எப்படி பண்ண போற? ஏய் ஒரு டென்ஷனா இருக்கு, சொல்லுடி. சொல்லுடி. சஸ்பென்ஸ். வணக்கம்மா. மேனேஜர் அம்மா, ஆபரேட்டர் 1/2 மணி நேரம் படத்தை நிறுத்த சொல்லு. உள்ள ஒரு கல்யாணம் நடத்தணும். ஏய் நீ கேபினுக்கு போ. ஓகேடி. நான் சிக்னல் கொடுத்ததுக்கு அப்புறம் ஆன் பண்ணு. சரி. நீ உள்ள போய் எல்லாருக்கும் அச்சடியை கொடு. ஓகே. பொண்ணு மாப்பிள்ள ரெடியா? ரெடி. கம். சாரி ஃபார் தி டிஸ்டர்பன்ஸ். கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க. இங்க ஒரு கல்யாணத்தை நடத்த போறேன். ஒரு பெரிய விஐபி தான் இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்க போறாரு. தலைவர் வருவாரு, பிடிச்சிருக்கான்னு கேட்பாரு. பிடிச்சிருந்தா தாலி கட்டிக்கோ. உன் மனசாட்சி விரோதம் இல்லாம இந்த பையனை கல்யாணம் பண்ணிக்க நீ சம்மதிக்கிறியா அம்மா? இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க நீ மனப்பூர்வமா சம்மதிக்கிறியா? நிறுத்துங்க. இந்த கல்யாணத்துக்கு நான் ஒத்துக்க மாட்டேன். தலைவர் பண்ணி வச்ச கல்யாணம் முடிஞ்சா பிரிச்சுக்குங்க. எங்களை ஆள விடுங்க. வாங்கடி போலாம். என்ன தைரியம் இருந்தா நாளை காலையில கல்யாணத்தை வச்சுக்கிட்டு கூட ஓடி வந்திருப்ப. நீ மரியாதை என் கூட வந்துரு. ஏய் பாப்பா மேல கைய வச்சா பாபா ஸ்டைல் அடிப்பேன். வாங்கடா வாங்கடா. அம்மா அம்மா கொஞ்சம் வெளியே வாங்கம்மா. என்னப்பா யார் நீ? என்ன விஷயம்? உங்க பேத்தி பண்ணது கொஞ்சம் கூட நல்லா இல்லைங்க. இன்னைக்கு என்ன பண்ணாலோ இவளுக்கு இதே பொழப்பா போச்சு. என் பேத்தி எது பண்ணாலும் வேடிக்கை பார்க்குறவங்களுக்கு சந்தோஷமா இருக்கும், அனுபவிக்கிறவங்களுக்கு கஷ்டமா இருக்கும். இது வரைக்கும் 10-15 பேர் இவன் பேர்ல கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க. ஏப்பா உனக்கு என்னையா பண்ணாவா? எனக்கு இருந்தது ஒரே முறை பொண்ணு. அவளையே அவ காதலோட சேர்த்து வச்சுட்டாங்க. என்னடா உளர்ற? விடிஞ்சா எனக்கு கல்யாணம். இப்ப என் வாழ்க்கையே இருண்டு போச்சு. கல்யாணத்தடிக்கு ஒரு பொண்ணு ஓடி போயிட்டானா அவ நல்ல பொண்ணா? அவளை பத்தி நீயே யோசிக்கிற? கவலைப்படாத, உனக்கு நல்ல பொண்ணா கிடைக்கும். கிடைக்காதும்மா. நிச்சயமா கிடைக்கும். நான் சொல்றேன் கிடைக்கும்யா. எப்படிமா கிடைக்கும்? ஏப்பா கிடைக்காது? இந்த மண்டைக்கு ஏவமா பொண்ணு தருவா? என் பேத்தி விஷயம் தெரியாம கை வச்சிருக்காளு. உனக்கு தகுந்த மாதிரி நல்ல பொண்ணா நானே பாக்குறேன். நீ போயா. நீங்க என்ன சமாதானம் சொன்னாலும் உங்க பேத்தி பண்ணது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. இங்க தான் இருக்கியா? ஏய் என்னடி பண்ண? பாட்டி வலிக்குது பாட்டி, விடுங்க பாட்டி, ரொம்ப வலிக்குது பாட்டி. காது பிடிச்சதுக்கே வலிக்குதுன்னு சொல்றியே, கல்யாணத்தையே நிறுத்திட்டியே, அவ மனசு எப்படி வலிக்கும்? கையெடு பாட்டி. ஒன்னு சொல்ற கேட்டுக்கோ. ஒருத்தனை காதலிச்சுட்டு இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவ பொண்ணு இல்ல, பொண்ணு மாதிரி. நல்லா தெரிஞ்சுக்கோ. நமக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருக்குன்னு வை, அது பொருளா இருந்தாலும் சரி, உயிரா இருந்தாலும் சரி, அதை விடக்கூடாது. விளையாட்டு பிள்ளை நினைச்சா உனக்குள்ள இவ்வளவு விஷயம் இருக்கா? பாடி. யோ பெருசு, தீப்பெட்டி இருக்கா? காலம் கட்டு போச்சு. ஏய் இந்த ரேஞ்சுக்கு போறாளுங்க. இவ்வளவுதானா? பா மானத்தை காப்பாத்திட்டா. இன்னைக்கு ஒருத்தன் மாட்டினான்டா. கூப்பிட்டீங்களா? என்ன ஊருக்கு புதுசா? எப்படிங்க கரெக்டா கண்டுபிடிச்சீங்க? ஏய் தள்ளி நில்லு. அது இன்னைக்கு அவன் ட்ரவுசர் கிழிய போதுடா. ஊருக்கு புதுசுங்கற
எங்களை கிராஸ் பண்ணும்போது கண்டுக்காம போற? இல்ல எல்லாமே மேல இருந்துச்சு அதான். என்ன சொன்ன? இல்ல எல்லாரும் மேல இருந்தீங்க, அண்ணாந்து பார்க்க மறந்துட்டேன். நீங்க இப்படி உட்கார்ந்துருக்கும் போது பார்க்காம போக முடியுமாங்க? பாத்துட்டல? எதுங்க? ஏய், ஆ? எங்களெல்லாம் பாத்துட்டல? ஆ, நல்லாவே பார்த்துட்டேங்க. சந்தோஷம் தானே? இவ்வளவு பார்த்ததுக்கு அப்புறம் சந்தோஷம் இல்லைன்னா எப்படிங்க? ஓகே, உனக்கு சந்தோஷமா இருக்கும்போது நாங்க ஏதாவது ஜாலியா இருக்கணும்ல. எங்களை சந்தோஷப்படுத்துற மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணு. ஆ. ஏய் மொவனே, வேற மாதிரி யோசனை பண்ண பின்னிடுவேன். ஓகே, நீங்களே சொல்லுங்க. என்னடி பண்ண சொல்லலாம்? இங்க நீச்சல் அடிக்க சொல்லலாமா? ஆ? இருங்க, இங்கயா? இங்க எப்படிங்க நீச்சல் அடிக்கிறது? ஆ, அப்பா ரொம்ப சில்லுன்னு இருக்குடி. அட ஆ, சரிங்க, அடிக்கிறேங்க. ஏய் எதுக்கு வாட்ச கழட்டுற? தண்ணியில பட்ட வாட்ச் ஓடாதுங்க. ஓஹோ. ஏய் எதுக்கு ஷர்ட்ட கழட்டுற? ஏங்க ஈரமாச்சுன்னா என்னங்க பண்ணுவேன்? ஏய் பேண்டையும் கட்டுறான்டா. ரொம்ப ஓவரா போறான்டி. மவனே, இதுக்கு மேல எதையாவது கழட்டுன நல்லா இருக்காது. இப்படியே நீந்து. சாரி கேர்ள்ஸ், எனக்கு எப்பவுமே நிர்வாணமா குளிச்சுதான் பழக்கம். அதான். ஏய்! இங்கதான் இந்த வீடு. ஏதோ என் பையன் இருக்கான். நிறுத்துப்பா. ஆமா. ரொம்ப தேங்க்ஸ்பா. என்னடா ஜெயந்த், நீ வந்து ரொம்ப நேரம் ஆயிடுச்சா? நான் காலையிலே வந்துட்டேன். ஏன் லேட்டு? அது ஏண்டா இத்தனை வருஷமா இருந்த ஊரை விட்டு வரோம், எல்லார்கிட்டயும் சொல்லிட்டு வர வேண்டாமா? அதுவும் உங்க அக்கா இருக்காள, ஒவ்வொரு வீட்லயும் 1/2 மணி நேரம் பண்ணிட்டா. அவனுக்கு என்ன, ஒரே நைட்ல கெட் டுகெதர் பார்ட்டி வச்சுட்டு வந்துட்டான். அப்பயே லேட்டுன்னு கேட்க கூடாது. ஓகே, எல்லாரும் ரொம்ப சீக்கிரமா வந்துட்டீங்க. வாங்க பொருள். சரி சரி வா. நல்ல வேலை, எதுவும் உடையல. அவன் எந்த வேலையும் செய்யக்கூடாது. நீங்க யாரு? சார் கொஞ்சம் நகரீங்களா? எதுக்கு நகரணும்? டேய், யாரா அவங்க? உன் ஃப்ரெண்ட்ஸா? இல்லப்பா, யாருன்னு தெரியல. எக்ஸ்கியூஸ் மீ, இந்த ஊருக்கு புதுசா யார் வந்தாலும் இப்படிதான் ஹெல்ப் பண்ணுவீங்க? அதுக்கு நீங்க ஸ்ட்ரைட்டா கூலியான்னு கேட்டுக்கலாமே. ஐயோ, நான் அந்த அர்த்தம். அதுக்குள்ள ஏன் சார் அவசரப்படுறீங்க? நாங்க இறக்கிட்டு பேசுறோம். சரி, நான் நீங்க தான் அப்படியே நிக்கணும். எவ்வளவு நல்ல பசங்க. அடாடாடா. ஹலோ, இப்போது சொல்லுங்களேன் நீங்க யாருன்னு. ஏண்டா டேய், பேசிக்கிட்டு இருக்கிற நேரமா இது? எவ்வளவு டயர்டா வந்திருப்பாங்க. அவங்களுக்கு போய் ஒரு காஃபி கூல் ட்ரிங்க்ஸ் ஏதாவது வாங்கி கொடு. அப்படியே அனுப்பிச்சிடாத, வீட்டுக்கு கூட்டு வா. ரொம்ப தேங்க்ஸ் பசங்களா, ரொம்ப தேங்க்ஸ். சாப்பிட போலாமா? போலாமே. வாங்க, கம். டேய் நவரண்டம், காசை நீ வைமா, உட்காரு, பில் அப்புறம் பாத்துக்கலாம். உங்க எல்லாரையும் சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. யார் என்னன்னு தெரியாமலே ஹெல்ப் பண்ணிருக்கீங்க. இந்த உதவியை என்னைக்குமே மறக்க மாட்டேன். இதே மாதிரி உதவி எங்களுக்கும் ஒண்ணு பண்ணணும். உதவியா? காலையில வரும்போது அந்த சவுத்து மேல உட்கார்ந்த பொண்ணுங்களை ஓட விட்டல. ஓ, என்ன நீச்சல் அடிக்க சொன்ன குஜ்லி? அதேதான். இதான் மேட்டரா? இதோ பாரு ஜெயின், நாளைக்கே அந்த செவுத்துல உட்கார்றோம். சாரி, நாம எல்லாம் உட்கார்றோம். அப்படின்னா இன்னும் 2 வீட்டு பொருளை இறக்கி வைக்கணுமே. அப்பா சாமி, ஆள விட்றா நவரா. ஓகே ஓகே, இதெல்லாம் ஒன்றும் பெரிய மேட்டரே இல்லை, சிம்பிள் மேட்டர். இப்போ என்னன்னா, நான் இந்த ஊருக்கு புதுசு இல்லையா, எது எங்கே கிடைக்கும், பால் எங்கே கிடைக்கும், காய்கறி எங்கே கிடைக்கும், எது எனக்கு தெரியாது இல்லையா. எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு காலையில் 8 மணிக்கு எங்கள் வீட்டுக்கு வந்துடுங்க. அப்புறமா தான் நாம் அந்த இடத்த பிடிக்கிறோம். ஓகே, சாரி தப்பா எடுத்துக்காதீங்க, நான் இந்த ஊருக்கு புதுசு, அதனால தான் சொன்னேன். ஓகே, பாய். ஜெயன், அந்த பசங்கெல்லாம் யாருப்பா? கண்டிப்பா தெரிஞ்சாகணுமா? உங்க அம்மாவுக்கு உங்க அக்காவுக்கு நீ சொல்றியோ இல்லையோ, நான் கண்டிப்பா அவங்க யாருன்னு தெரிஞ்சுக்க ஆசைப்படுறேன். ஏன்னா அந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணிருக்காங்க. அப்பா, நீங்க இந்த ஊர் ஸ்கூலுக்கு வாத்தியாரா வந்திருக்கீங்கல்ல? ஓஹோ, ஏன் ஸ்டூடெண்ட்ஸா? இல்லப்பா, உங்க ஸ்டூடெண்ட் இல்ல, அவங்க எல்லாம் படிச்சு முடிச்சிட்டாங்க. அப்ப ஏன்டா நமக்கு ஹெல்ப் பண்ணோம்? அப்பா, அவங்க இப்ப படிக்கலைன்னாலும் அவங்க படிச்ச ஸ்கூலுக்கு நீங்க வாத்தியாரா வந்திருக்கீங்கல்ல, அந்த நல்ல எண்ணத்துல தான் ஹெல்ப் பண்றாங்க. இந்த கலிகாலத்துல இப்பேற்பட்ட பசங்களா? நீ இருக்கிய, காபிக்கு பால் கேட்டு 3/4 மணி நேரம் ஆச்சு, புறப்பட்ட பாடு இல்ல. ஐயோ, டென்ஷன் ஆகாதீங்கப்பா, பால் தானே கண்டிப்பா வரும். எப்படா வரும்? பா, வந்துருச்சு. இந்தாங்க சார் பால். இந்தாங்க சார் பேப்பர். இந்தாங்க சார் காய்கறி.
தம்பிங்களா உங்க குருபக்திய நான் மனசார பாராட்டுறேன்ப்பா, மனசார பாராட்டுறேன். எழுந்ததும் பேப்பரும் காஃபி எனக்கு இல்லைன்னா ரொம்ப டென்ஷன் ஆயிடுவேன். என்ன போட்டிருக்கான்? வெரி குட். உலக அளவில் நம்ம தமிழர்கள் எந்த அளவுக்கு சாதிச்சிருக்காங்க. இவங்கள மாதிரி உங்களுக்கும் எதிர்காலத்தில் ஒரு நல்ல இடம் கிடைக்கும். கிடைக்கும் கிடைக்கும். டேய், எப்படியாவது கஷ்டப்பட்டு உனக்கு ஒரு நல்ல வேலையை வாங்கி கொடுத்துட்றேன். இன்னிலேருந்து இந்த மாதிரி நல்ல பசங்களோட பழகுடா. அப்பதான் உன் லைஃப். செய்திகள் முடிவடைந்தன. காத்திருங்கள் தோழர்களே, குளித்து விட்டு வருகிறேன். இவனுக்கெல்லாம் இலக்கணமா பேசுறது இலக்காரமா போச்சு. சரி சரி உட்காருங்க, புதுப்பால்ல காஃபி போட்டு கொண்டாரேன். காய்கறி எல்லாம் வந்துருச்சு. உருளைக்கிழங்கு, வெங்காயம், முருங்கா வேற.